ஆப்ரேஷன் ரிசர்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹங்கேரியன் மெத்தட். ஹங்கேரியன் மெத்தடில் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம், அன்பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம், ரெஸ்ட்ரிக்டட் ப்ராப்ளம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம். கொஸ்டின் என்ன அப்படின்னா, there are 4 jobs and 4 operators. Find an assignment to minimize the total cost. மொத்தம் 4 ஜாப் இருக்குது, 4 ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 4 ஜாப் இருக்குது, எந்த ஆப்ரேட்டருக்கு எந்த ஜாபை கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தான் அசைன் பண்ண போகிறோம். எப்படி அசைன் பண்ணால் நமக்கு டோட்டல் காஸ்ட் வந்து மினிமைஸ் ஆகும், கம்மியாகும் அப்படின்றது தான் கொஸ்டினே. மேலே வந்து ஜாப்ஸ் இருக்குது, சைடில் இருக்கிறதுலாம் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ J1, J2, J3, J4 இருக்குது. இங்கே O1, O2, O3, O4 இதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ், இதெல்லாம் ஜாப்ஸ். கீழே வந்து டேட்டா இருக்குது. இப்போ டேரெக்டாக சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். நம்ம சொல்யூஷன் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோஸும் காலமும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இங்கே வந்து மொத்தம் 4 காலம் இருக்குது, அதே மாதிரி இந்த சைடு 4 ரோஸ் வந்து இருக்குது. ஸோ காலம் அண்ட் ரோஸ் ரெண்டுமே ஈக்குவல். அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து பண்ண போகிற சம் பேலன்ஸ்டாக அன்பேலன்ஸ்டான்றதே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கே வந்து 4 ரோஸ் இருக்குது, 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டிங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டுன்னு ஆயிருமா? ஸோ பேலன்ஸ்டாக இருக்குது அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்லா ஸ்டெப்பையும் ஆரம்பிங்க. இதில் மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு ரோ ரிடக்ஷன் வந்து பண்ணணும். ரோ ரிடக்ஷன்னா என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற கம்மியான நம்பர் மினிமம் நம்பர். இப்போ இந்த ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 5 தான் மினிமம் நம்பர். இந்த 5 வச்சு இந்த ரோவில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இது செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1. அப்போ இந்த 1 வச்சு இந்த ரோவை ஃபுல்லாக மைனஸ் பண்ணணும். இதே மாதிரி எல்லா ரோவுக்கும் மினிமம் நம்பர் எதுவோ அதை வச்சு அந்த ரோவை ஃபுல்லாக நம்ம மைனஸ் பண்ணிட்டே வரணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரோ ரிடக்ஷன். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா காலம் ரிடக்ஷன். ஃபஸ்ட்டு ரோ வைஸ் பண்ணோமா, இப்போ அதே இது நம்ம காலம் வைஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மினிமம் நம்பர் 5. அப்போ இந்த 5 வச்சு இந்த காலம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம்னு போகும். அது வந்து காலம் ரிடக்ஷன். ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா அலோகேஷன். நீங்கள் எல்லாமே மைனஸ் பண்ணிட்டு கொண்டு வந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு ரோ ரிடக்ஷன் பண்ணியிருப்பீங்க, அங்கே இருக்கிற நம்பர்ஸில் அதை வச்சு தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு காலம் ரிடக்ஷன் பண்ண போகிறீங்க. கொஸ்டினில் இருக்கிற டேட்டாஸை வந்து பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டினில் இருக்க டேட்டா எப்போ பார்ப்பீங்கன்னா ரோ ரிடக்ஷனுக்கு மட்டும் தான் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு காலம் ரிடக்ஷன். செகண்ட் ஸ்டெப்புக்கு போகவே ரோ ரிடக்ஷனில் என்ன ஆன்சர் வந்துச்சோ அதுக்கு தான் நீங்கள் காலம் ரிடக்ஷன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு காலம் ரிடக்ஷன் முடிச்சதுக்கு அடுத்து அங்கே ஒரு ஆன்சர் வந்திருக்குமா, அந்த ஆன்சருக்கு தான் நம்ம அலோகேஷன் வந்து போடுவோம். ஸோ மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. இந்த 3 ஸ்டெப்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ரோ ரிடக்ஷன். ஒரு ரோவாக பார்ப்போம், எந்த நம்பர் கம்மியாக இருக்கோ அந்த நம்பரை வந்து வச்சு எல்லா நம்பர்ஸையும் மைனஸ் பண்ணுவோம். செகண்ட் ரோ வந்தோம்னா அதில் எது கம்மியாக இருக்கோ அந்த நம்பரை வச்சு எல்லா நம்பரையும் மைனஸ் பண்ணுவோம். இதுதான் ரோ ரிடக்ஷன். அடுத்து காலம் ரிடக்ஷன். ஒரு ஆன்சர் வந்திருக்கும்ல ரோ ரிடக்ஷனுக்கு, அந்த ஆன்சரில் ஒரு காலமாக இருக்குமா, இப்போ இந்த மாதிரி ஒரு காலம் வந்திருக்கும், அதில் வந்து சின்ன நம்பர் எதுன்னு பார்ப்போம். அந்த சின்ன நம்பரை வச்சு இந்த ஃபுல் காலத்தையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம். அதுதான் காலம் ரிடக்ஷன். அந்த காலம் ரிடக்ஷனுக்கு இதே மாதிரி ஒரு டேபிள் போட்டிருப்பீங்க. அந்த டேபிளில் நம்ம வந்து அலோகேஷன் வந்து பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே மைனஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ணிக்கிட்டே வரோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அங்கங்கே 0 நிறைய இடத்துல வரும். அப்படி வர ஜீரோஸை வந்து நம்ம அலோகேட் பண்ணுவோம். இதுதான் வந்து சம்மே. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ரோ ரிடக்ஷன். ரோ ரிடக்ஷன் வந்து பார்ப்போமா. ஸ்டெப் 1 என்னென்னா ரோ ரிடக்ஷன். இப்போ வந்து நம்ம ரோ ரிடக்ஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ரோ வந்து பார்க்க போகிறீங்க. இந்த ஃபஸ்ட் ரோவில் எந்த வந்து சின்ன நம்பராக இருக்குது, 5 தான் வந்து சின்ன நம்பர். அப்போ இந்த 5 வச்சு இந்த இருக்கிற எல்லா நம்பர்ஸையும், இந்த ரோவில் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ரோ ரிடக்ஷன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா ரோக்கும் பண்ணி இந்த டேபிளில் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.
ஸோ 5 வச்சு 5 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 0. ஸோ ஃபஸ்ட் இதில் 0. 23ல் 5 மைனஸ் ஆச்சு அப்படின்னா 18. 14ல் 5 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9. 8ல் வந்து 5 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3. இதே மாதிரி செகண்ட் ரோக்கு வந்து பண்ண போகிறீங்க. இதில் எது வந்து மினிமம் நம்பராக இருக்குது அப்படின்னா 1. அப்போ 1 வச்சு எல்லாத்தையும் மைனஸ் பண்ண போகிறீங்க இந்த ரோவில். ஸோ 10ல் 1 போச்சுன்னா 9. 25 அதில் 1 போச்சுன்னா 24. 1 மைனஸ் 1 தான் பண்ணணும். ஸோ 0. 23ல் 1 போச்சுன்னா 22. இப்போ அதே மாதிரி தேர்ட் ரோக்கு 25, 16, 15, 12ன்னு இருக்குது. இதில் கம்மியான நம்பர்னா 12 தான். ஸோ 12 வச்சு இது எல்லாத்தையும் நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். 12ல் 25 போச்சுன்னா 13. 16ல் 12 போச்சுன்னா 4. 15ல் 12 போச்சு அப்படின்னா 3. 12ல் 12 போச்சுன்னா 0. இப்போ லாஸ்ட் ரோ வந்து இருக்குது. இந்த லாஸ்ட் ரோவில் சின்ன நம்பர் எதுனா 7. இந்த 7 வச்சு இது எல்லாத்தையும் நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 16ல் 7 போச்சுன்னா 9. 23ல் 7 போச்சுன்னா 15. 21ல் 7 போச்சுன்னா 14. 7ல் 7 போச்சுன்னா 0. ஸோ ரோ ரிடக்ஷனை நம்ம எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா காலம் ரிடக்ஷன். காலம் ரிடக்ஷன் நம்ம வந்து எதை பார்த்து பண்ணணும்னா கொஸ்டினில் இருக்கிற டேட்டாவை வச்சு பண்ணிடக்கூடாது. ஸ்டெப் 1ல் ரோ ரிடக்ஷனில் நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கா, ரோ ரிடக்ஷன் பண்ணிட்டு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும் ஒரு டேபிள். அந்த டேபிளில் வச்சு தான் நம்ம வந்து காலம் ரிடக்ஷன் பண்ண போகிறோம். அதாவது இப்போ இந்த ரோ ரிடக்ஷனில் கிடச்சிருக்க எல்லா காலத்தையும் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் காலம் எடுத்துட்டிங்கன்னா அதில் எது சின்ன நம்பர் 0. அப்போ 0வை வச்சு இந்த ஃபுல் காலத்தையும் மைனஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம எழுத போகிறோம். இதே மாதிரி எல்லா ரோக்கும் நம்ம வந்து பண்ணிக்க போகிறோம். இதுதான் வந்து காலம் ரிடக்ஷன். ஸோ ஃபஸ்ட் ரோ பார்க்குறீங்க 0 இருக்குது. 0 இருந்துச்சு அப்படின்னா எந்த சேஞ்சஸுமே வராது. ஸோ எல்லாத்தையும் 0வால் மைனஸ் பண்ணுவீங்க. ஸோ எப்பயும் போல் 0, 9, 13, 9 எந்த சேஞ்சஸும் இல்லாமல் வந்துடும். செகண்ட் ரோ பார்க்குறீங்க. இதில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்னென்னா 4. அப்போ 18ல் 4 போச்சுன்னா 14. 24ல் 4 போச்சுன்னா 20. 4ல் 4 போச்சுன்னா 0. 15ல் 4 போச்சுன்னா 11. அதே மாதிரி தேர்ட் ரோ பார்க்குறீங்க. இதில் சின்ன நம்பர் என்னென்னா 0. ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வரும். 9, 0, 3, 14. 9, 0, 3, 14. ஃபோர்த் ரோ பார்க்குறீங்க. இங்கேயும் 0 இருக்குது. ஸோ 0வால் தான் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுவீங்க. 3, 22, 0, 0. ஸோ காலம் ரிடக்ஷன் ஸ்டெப் 2வையும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஒரு காலமாக வந்து ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 என்னென்னா அலோகேஷன். அலோகேஷனுக்கு வந்து இதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. காலம் ரிடக்ஷனில் என்ன பாக்ஸில் என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அதே டேட்டா தான் அலோகேஷன்லேயும் வரப்போகுது. உங்களுக்கு வந்து இல்லை நான் சிம்பிளாக செஞ்சுக்கிறேன்னா இந்த காலம் ரிடக்ஷன்லேயே நம்ம வந்து அலோகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனியாக ஒரு பாக்ஸ் வந்து போடணுன்ற ஒரு அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியலை அப்படின்னா மட்டும் தனியாக ஒரு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இங்கே இருக்கிற அதே நம்பர்ஸை இந்த மாதிரி தனியாக போட்டுட்டு அதில் அலோகேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற நம்பர்ஸை அப்படியே இந்த சைடு எழுத போகிறோம். 0, 9, 13, 9. 14, 20, 0, 11. 9, 0, 3, 14. 3, 22, 0, 0. ஒன்றுமே பண்ணல. காலம் ரிடக்ஷனில் இருக்கிறத தனியாக ஒரு புரியணும் அப்படின்றதுக்காக தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு அங்கே இருக்கிற அதே நம்பரை இங்கே எழுதியிருக்கேன். இதில் வந்து நம்ம அலோகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. அலோகேஷன் எப்படி பண்ணணும்னா எல்லா ரோவில் இருக்கிற ஜீரோஸையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 0 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஜீரோஸில் நம்ம அலோகேட் பண்ண போகிறோம். இதில் என்ன ரூல்னால் இப்போ இந்த ஃபஸ்ட் ரோவில் ஒரு 0 இருக்குது. இதை நான் அலோகேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரோவில் வேறு எந்த 0வும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த 0 இருக்கிற காலத்துலேயும் வேறு எந்த 0வும் இருக்கக்கூடாது. ஒரு ரோ ஒரு காலம் ஒரே ஒரு 0 தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து அலோகேட் பண்ணுவோமா. இப்போ ஃபஸ்ட் ரோ பாருங்கள். இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ இதை நான் அலோகேட் பண்ணுறேன். காலம் அதில் பார்க்குறேன். அதுலேயும் வேறு எந்த 0வும் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து அலோகேட் பண்ணியாச்சு. செகண்ட் ரோ பார்க்குறேன். இங்கே வந்து ஒரு 0 இருக்குது. காலமையும் வந்து நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். காலமில் வேறு 0 இல்லை. ஸோ இந்த ரோ இந்த காலம் ரெண்டுத்துக்குமே இந்த ஒரு 0 தான். ஸோ இதை அலோகேட் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோ பார்க்குறேன்.
இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. இப்போ நான் இந்த 0வை அலோகேட் பண்ணேன்னா இங்கே ஒரு 0 இருக்கும். ஸோ இது என்னால் பண்ண முடியாது. அதனால நான் இந்த 0வை அலோகேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து இந்த காலத்துக்கு ஒரே ஒரு 0 தான், இந்த ரோக்கு ஒரே ஒரு 0. இதை அடிச்சிட்டேன் அப்படின்னா ஸோ இதை வந்து அலோகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நீங்கள் அலோகேட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் வந்து அடிக்கிற மாதிரி ஆயிரும். இதை அடிச்சிட்டிங்கன்னா இந்த ரோக்கு உங்களுக்கு 0வே வராது. ஸோ எல்லா ரோலையும் ஒரு 0 வேணும். அதனால தான் நீங்கள் வந்து இதை க்ராஸ் பண்ணிட்டு இந்த 0வை போட்டிருக்கீங்க. இதை நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு ஒரு காலத்திலே ஒரு 0 வரும், இந்த ரோலையும் இந்த ஒரு 0 தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து அலோகேட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி 4th ரோலையும் ஒரு 0 வேணும், கரெக்டாக இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து அலோகேட் பண்ணிக்கிறீங்க. நம்ம வந்து இப்போ அலோகேஷன் முடிச்சிட்டோம். இப்போ அலோகேஷன் பண்ண அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸில் கொஸ்டினில் ஆல்ரெடி ஒரு ஒரிஜினல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டினில் இருக்கிற வேல்யூவை நம்ம எடுத்து தான் நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ எப்படி நம்ம வந்து சொல்யூஷன் கொண்டு வர போகிறோன்னா, இது வந்து ஸ்டெப் 4. ஸ்டெப் 4க்கு நம்ம என்ன பண்ணணும்னா, என்னென்ன வேரியபிள்ஸ் எடுத்திருந்தீங்க, ஆப்ரேட்டர்ஸ், ஜாப் 2 வேரியபிள் எடுத்திருந்தீங்க. ஸோ 2த்தையும் போட்டுக்கோங்க. ஆப்ரேட்டர்ஸ், ஜாப்ஸ். அதாவது இந்த ஆப்ரேட்டருக்கு இந்த ஜாப் கொடுக்க போகிறேன்றதை அப்படியே வரிசையாக எழுத போகிறீங்க. கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, டோட்டல் காஸ்ட் என்ன, இதை தான் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின்றனால டோட்டல் காஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. அதாவது இந்த ஆப்ரேட்டருக்கு இந்த ஜாப் கொடுத்தா எனக்கு இவ்வளோ வந்து காஸ்ட் வந்து செலவாகும். இதை தான் நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் 1க்கு வந்து என்ன ஒர்க்கு, ஆப்ரேட்டர் 1க்கு இதை அலோகேட் பண்ணியிருக்கோமா, அப்போ J1. ஆப்ரேட்டர் 1க்கு J1 தான் வந்து ஜாப். அது மாதிரி ஆப்ரேட்டர் 2க்கு J3 வந்து அலோகேட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ரேட்டர் 2க்கு J3 தான் வந்து ஜாப். ஆப்ரேட்டர் 3க்கு J2, ஆப்ரேட்டர் 4க்கு J4. ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி அலோகேட் ஆன ஜாப் வேறு யாருக்கும் வந்திருக்கக்கூடாது. 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. ஸோ எதுவுமே ரிப்பீட் ஆகலை, கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இங்கே ஜாப் 1ல் 0ன்னு இருக்குது. உங்களுக்கு எதுக்குமே வேல்யூ தெரியாது. அலோகேட் பண்ண எல்லா பாக்ஸ்லேயும் 0ன்ற மட்டும் தானே இருக்குது. ஸோ நம்ம வந்து வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்ற வேல்யூவை செக் பண்ணிக்கிறணும். அதுதான் வந்து டோட்டல் காஸ்ட். இப்போ J1ல் இந்த இடத்துல அலோகேட் பண்ணதுக்கு 0 இருக்குது. அப்போ அதே இடத்துல இங்கே பாருங்கள், J1 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5ன்னு இருக்குது. அப்போ ஆப்ரேட்டர் 1 J1க்கு அவங்களோட காஸ்ட் வந்து 5. அதே மாதிரி ஆப்ரேட்டர் 2 பார்க்குறீங்க, ஆப்ரேட்டர் 2க்கு J3 வந்து அலோகேட் ஆகிருக்கு. அப்போ கொஸ்டின் எடுத்துகிட்டு அதில் பாருங்கள், ஆப்ரேட்டர் 2க்கு J3 அவங்களுக்கு வந்து 1. ஸோ 1 காஸ்ட் வந்து ஆகுது. அதே மாதிரி ஆப்ரேட்டர் 3 பார்க்குறீங்க, ஆப்ரேட்டர் 3க்கு வந்து J2 வந்து அலோகேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆப்ரேட்டர் 3க்கு J2 16 காஸ்ட் வந்து ஆகுது. அதே மாதிரி ஆப்ரேட்டர் 4க்கு பார்க்குறீங்க, J4 அலோகேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கொஸ்டினில் பாருங்கள், ஆப்ரேட்டர் 4 அவங்களுக்கு J4 அலோகேட் பண்ணோம்னா காஸ்ட் வந்து 7 rupees ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். டோட்டல் காஸ்ட் இது வந்து ருப்பீஸில் மென்ஷன் பண்ணிக்கோங்க, 29ன்னு வரும். ஸோ இவங்களுக்கு இந்த ஜாபை அலோகேட் பண்ணால் இவ்வளோ காஸ்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளோ தான் இந்த சம். தேங்க்யூ.